शेषार्यवंशकलशोदरिपूर्णचन्द्रम् श्रीमन्नृसिंहगुरुवर्यपदाब्जभृङ्गम् श्रीमन्नरन्तगुरुवर्य सुतम् गुणाब्धिम् सम्पत्कुमारगुरुवर्यमहम् प्रपद्ये। श्रीशैलेत्यादिप्रणतोऽस्मि नित्यम् பக்தாமிரேத்யாதி ஆடிநீஷ வேதத்தியல். நம்முடைய சம்பிரதாயத்திலே ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் அப்படின்னு ஒரு சொற்பொருள். என்ன அப்படின்னா, அடியோங்களுக்கு ரெண்டு யாத்திரை, ஒன்று தேக யாத்திரை, மற்றொன்று ஆத்ம யாத்திரை. தேக யாத்திரைக்கு எம்பெருமான் இட்ட வழக்கென்று ஏதோ தொழில் சென்று வாழ்ந்திருக்கும். ஆத்ம யாத்திரைக்காக ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் சென்றிருக்கும். யாரும் எல்லா பிரபன்னார்களுக்கும் இது தகும். ஆகையினாலே முதல் நாள் 3 ஆச்சாரியர்களை அனுபவித்து, பிரதான ஆச்சாரியர்களை அனுபவித்து, நாதமணிகள், யாவனமணிகள், அவராலே திருக்கச்சி நம்பி, இது 3 பேர் ஆச்சாரியால்யம் அனுபவித்து, அடுத்த நாள் எம்பெருமானார், ஊரத்தாழ்வான், பட்டர், நஞ்சியர் இந்த 4 சுவாமிகளையும் அனுபவித்து, இன்றைய தினம் 6 பேர் அனுபவிக்கப் போகிறோம். மட்டும் 13 ஆச்சாரியால் எடுத்துக்காட்டாக எழுதுகிறார். எல்லாம் பெரிய திக்கஜங்கள். நாம பண்ணின காரியம் இதோப்பியதிசயமானது, நபூதோ நபவிஷ்யதி என்கிறபடியால். ஆகையினாலே அத்தனை பறக்க இருக்க ஆச்சாரியர் விஷயத்தை சொல்லி விடுகிறார். நாம் அதே மாதிரி ஆச்சாரியாபிமானில் உத்தார்க்கு ஆழ்வார்கள் வைபவத்தையும் ஆச்சாரியால் வைபவத்தையும் நம்ம நித்தியானுசந்தானத்தை சொல்லி அனுபவிக்க வேண்டும். நம்பிள்ளை என்கிறபடியானவர் நம்பிள்ளை, நம்பெருமாள், நம்மாழ்வார் இந்த 3 நாமும் நம்பெருமாள் 3 பேரையும் நம்பெருமாள், நம்மாழ்வார், நஞ்சியர், நம்பிள்ளை என்ற அவரவரதும் ஏத்தத்தா அவ ஏத்துக்கு சொல்றார். அது வருது என்ன நம்பெருமாளை இந்த 3 பேருக்கு ஏத்த மாதிரி சொல்வான் விளக்கியம். ஆகையினால் கனுவீரிதாசான நம்பிள்ளை விஷயமும், இடக்கத்தில் பிள்ளையான கிருஷ்ண பாரபாதாப்ஜனம், பெரியவாச்சான் பிள்ளையான அவருடைய சிஷ்யரான கருவீரதாச நம்பிள்ளை 2 பேரும் சதீர்த்தியாள். பெரியவாச்சான் பிள்ளையையும் அந்த வடக்கே திருவீர பிள்ளைக்குமார் லோகாச்சாரியர் விஷயமாகவும், 100 கண்ணும் அதிகமான கந்தத்தை பெண்ணின் நிகமாந்த குருவின் பெருமையையும், பெரிய ஜிய ஆன ஸ்ரீசைல தயாபாத்திரையும் சொல்லி விடுகிறார். எல்லாம் திக்கஜங்கள். அது எப்படி கொண்டு போறார்ன்றத பார்க்க போகிறோம். முதல் நம்பிள்ள வைபவம் அதை அனுபவிக்கிறோம். இவ் விஷயமாக நஞ்சியருடைய திருவடிகளிலே ஆசிரியத்தவர்கள் தலைவர் நம்பிள்ளை. இவருக்கு இயற்கையான திருநாமம் நம்பூர் வரதராஜ என்பது. சுவாச்சாரியரான நஞ்சியர் உகந்து சாத்தின திருநாமம் நம்பிள்ளை என்பது. அந்த திருநாமம் சாத்துகைக்கு அடியென்னை நஞ்சிய பட்டனுடைய நியமனப்படி திருவாய்மொழியின் திவ்ய பிரபந்தங்களை, திவ்யார்த்தங்களை
பிரவச்சனம் செய்வதையே பொதுபோக்காக கொண்டு வாழ்ந்து வந்தார் திருவரங்கம் பெரிய கோயில். அவருடைய காலக்ஷேப கோஷ்டியில் அன்வயித்திருந்தவர்களில் நம்பூர் வரதராஜாச்சாரியரும் ஒருவராய் இருந்தார். இவர் நீர் பூத்த நெருப்பு போல இருந்து வந்தபடியாலே இவருடைய ஞான வைபவம் முதலிய பெருமைகளை விசேஷித்து யாரும் அறியாதிருந்தனர். இப்படி இருக்கையில் நஞ்சியர் திருவாய்மொழிக்கு திருக்குறுகை பிரான் பிள்ளான் ஆறாயிரப்படியில் காட்டிலும் சிறிது விரிவாக ஒரு வியாக்கியானம் இடும்படி பட்டருடைய நியமனம் பெற்றிருந்ததனால் 9,000 என்றொரு வியாக்கியானத்தை தெரிவித்திருந்தார். யாரு? நஞ்சியர். அதை செல்வாக்காக பட்டோலை கொள்ள வல்லவரிடம் கொடுத்து எழுதிவிக்க வேண்டும் என்று கருதி இதற்கு தகுந்தவர்கள் யாரேனும் உளரோ என்று அந்தரங்கர்களை விசாரிக்கையில் நம்பூர் வரதராச்சாரியர் என்பவர் ஒருவர் சுவாமியின் காலக்ஷேப கோஷ்டிக்கு தவறாது வருகின்றாரே, அவர் நல்ல விரகர், எழுத்திலும் வல்லவர், அவரை கொண்டு பணியை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்று கூறினார்கள். பிறகு அவரை அருகே வரவழைத்து ஆராய்ந்து பார்க்கையில் அவருடைய பாண்டித்யம் ஒப்புயர்வற்று சென்று தெரிய வந்தது. அதனால் உள்ளம் பூரித்து அவர்களால் விசேஷராட்சம் செய்தவழி தம்முடைய 9,000 வரி அடைவே அவருக்கு பிரவச்சனம் செய்து அதை எழுதித் தரும்படி ஸ்ரீ கோஷத்தேவரிடம் கொடுத்தார். அதை பெற்றுக்கொண்டவர் தம் ஊருக்கு சென்று எழுதிக் கொண்டு ஒருவராக சொல்லி போகையில் திருக்காவேரியில் நீந்தி செல்ல நேர்ந்தது. அப்போது திருமுடியில் கட்டிக்கொண்ட அந்த ஸ்ரீகோஷம் நெகிழ்ந்து விடுவது வெள்ளத்தில் போய்விடவே இப்படி அபசாரமாய் தனக்கிட்டே என்று வருத்தம் நேர்ந்தது. அதனால் இவர் தாம் அந்த வியாக்கியானத்தை சுவாச்சாரியர் திருவடிகளிலே ஒரேடையே கற்றிருந்தபடியாலும் அவருடைய கருணாடாட்சத்தை விசேஷித்து பெற்றிருந்தபடியாலும் அவருடைய திருவடிகளை சிந்தித்துக் கொண்டே பட்டோலை கொள்ள தொடங்கி விரைவில் எழுதி முடித்து ஸ்ரீ கோஷத்தை நஞ்சியர் திருவடிகளிலே கொண்டு வைத்தார். நாம் கொடுத்து ஏடெங்கே என்றவர் கேட்கையில் நடந்தபடியே விண்ணப்பம் செய்ய வேண்டியதாயிற்று. பிறகு நஞ்சியர் ஸ்ரீகோஷத்தை அவிழ்த்து கடாட்சிக்கையில் தாம் வலை செய்த ஸ்ரீசூக்திகள் விடாமலும் தம்மிடம் அவர் கேட்டிருந்த சில அர்த்த விசேஷங்களும் பொருத்தமாக அமைந்தும் விரிவும் இல்லாமல் இருந்த அழகுக்கு மிகவும் உகந்து வாரீர் நம்முடைய பிள்ளையே என்று எடுத்து அணைத்துக் கொண்டார். அறுபதலாக நம் பிள்ளை என்று இவர் வழங்கப்பட்டு வந்தார். திருக்கலிகண்டிதாசர் என்பதும் இவருக்கு நஞ்சியர் சாத்தின் திருநாமம். இவருடைய ஞான வைபவத்தை பற்றி நாம் விரிவாக எழுத வேண்டுவோம். பெரிய திருமணி வியாக்கியானத்தில் ஓதுவாய்மையும் புவனி எப்பிறப்பும் உனக்கு முன் தந்த அந்த வனருவன் என்றிடத்து உட்பட துவயத்தை கேட்டு இதிகாச புராணங்களையும் அதிகரித்து பரபட்ச பிரதிக்ஷேபத்துக்கு உடலாக நியாயமீமாம்சைகளின் அதிகரித்து ஓதுபோக்கும் அழிச்செயலிலே யாம் நம்பிள்ளையை போலே என்ற பெரிய வாச்சான் பிள்ளை அருளி செய்துள்ள ஸ்ரீசூக்தி ஒன்றை இவருடைய ஞான பெருமையை விளக்கக்கூடியது.
திவ்ய பிரபந்தங்களுக்கும் இதிகாசபராணங்களுக்கும் ஆழ்ந்து இன்செவியே வழிபடுத்த அர்த்தங்களை அருளிச் செய்வதில் இவருக்கு பத்தாரும் மிக்காரும் இல்லை. லோகாச்சாரியர் என்கிற திருநாமமும் இதற்குண்டு. அது நிகழ்ந்த வரலாறு கேள்வின். இவர் கோயிலில் வாழ்ந்த காலத்தில் சகல ஸ்ரீ வைஷ்ணவர்களும் இவர் திருவழிகளிலே ஆசிரியித்து சகலார்த்தங்களும் கேட்டு வந்தார்கள். நம்பெருமாள் கோஷ்டியோ நம்பிள்ள கோஷ்டியோ என்னும்படி மிக பெரிய சிஷ்ய கோட்டி சம்பந்தத்துடன் வாழ்ந்து வந்தார். அப்போது முதலையாண்டான் திருப்பேரனாரான கந்தாடை தோழப்பெரும் அந்த அங்கு வாழ்ந்து வந்தார். அவரும் வித்வானாஞ்சிருக்க செய்தேயும் அவரிடத்தில் ஒருவரும் ஆஸ்திரியாதிருக்கவே அவருக்கு பொறாமை உண்டாகி ஒரு நாள் நம்பிள்ளையை பெருமாள் கோஷ்டியிலே திரஸ்காரமான வார்த்தைகளை சொல்லி பெருமகித்துவிட்டு திருமாளிகைக்கு எழுந்தளினார். அவருடைய தேவிகள் இந்த அசக்கியாவதாரத்தை அறிந்து கண்ணும் கண்ணீருமாக வந்து அந்தோ இப்படியும் பரமாச்சாரியர் திருவேதிகளிலே அவசாரப்படுவீரோ, உமக்கு புய்யும் விறகுண்டோ, என் செய்தி என் செய்யீர் ஐயோ என்று பலமும் சொல்லி அனுதாபத்தை உண்டாக்க தோழப்பெரும் அனுதவித்து நம்பிள்ளை திருவள்ளிகளில் கணமே வேண்ட வேண்டும் என்று பாரித்திருக்க, க்ஷமை வேண்டும் என்று பாரித்திருக்க, அதற்குள்ளே தாமே தோழப்பருடைய திருமாளிகை ஏற வந்திருந்து வேரத்து வரம் போலே விழுந்து தண்டனிட்டு தேவதியுடைய திருவள்ளம் கன்றும்படி வர்த்தித்த அடியேருக்கு தேவதியினுடைய க்ஷமை அல்லது புகழ் இல்லை என்று பலவும் அருளி செய்ததாராம் க்ஷாமணம் பண்ணிக்கொண்டார். அப்போது தோழப்பர் அந்த மகா குணத்திற்கு வியந்து சுவாமின் தேவதியிலே இத்தனை நாளும் சிறிது பேருக்குதான் ஆச்சாரியராக எண்ணி இருந்தேன், இப்போது லோகத்திற்கெல்லாம் ஆச்சாரிய தேவதியிலே என்று எண்ணமாக கொண்டேன் என்றார். அறுபதலாக நம்பிள்ளைக்கு லோகாச்சாரியன் என்று திருநாமம் வழங்கி வந்தது. துண்டுபுகழ் கந்தாடை தோழப்பிரதம் முகப்பால் என்ன விலகாரியனோ என்பதைக்க பின்னே விலகாரியன் என்னும் பேர் நம்பிள்ளைக்கோங்கி விலகாமல் என்னென்னும் பேர் என்ற உபதேசத்தினாரை பாஞ்சரம் எங்கே அனுசந்திக்கத்தக்கது. அடுத்தது நம்பிள்ளை திருவடிகளில் பதர ஆசிரியத்திருந்தாலும் பின்பழகிய பெருமாள் ஜீயருக்கு இந்த ஆச்சாரிய பக்தி ஒப்பற்றதென்று தெரிகிறது. உபதேசத்திரமாலையில் பின்பழகலாம் பெருமாள் ஜீயர் பெருந்திவத்தில் அன்பருமத்து மிக்க வாசியினால் நம்பிள்ளைக்கான அடுவகை செய் அந்நிலையே நெஞ்சே ஊர் வரை எப்பொழுதும் போர் என்று விசேஷித்து அருளி செய்கிறார். அடுத்தது இப்பேராசிரியரின் திருவடிகளில் பணிந்து அல்லும் பகலும் சகலார்த்தங்களையும் கேட்டு தரித்து வடக்கு திருவேறு பிள்ளையும் பெரியவாச்சான் பிள்ளையும் உலகுக்கு செய்திருக்கும் உபகாரம் கைமாறத்தது பிரத்யுபகாரமற்றது. அடுத்தது பட்டருடைய சந்தத்தையில் தோன்றி மகாவித்வானாயிருந்த நடுவில் திருவேறு பிள்ளை பட்டரும் கந்தாடை தோழப்பர் போலவே நம்பிள்ளையிடத்தில் பொறாமை கொண்டிருந்தவர். அவர் ஒரு நாள் ராஜசபைக்கு சென்றிருந்தார். அந்த ராஜா மகா வித்வான் மகா விவேக்கியும் ஆய் தந்திரம் வருகிற பண்டிதர்களை எல்லாம் ஸ்ரீ ராமாயணாதி கிரந்தங்களில் கேள்வி கேட்பவனுமாய் இருந்தபடியால் இந்த பட்டரை ராமாயணத்தில் ஒரு கேள்வி கேட்டான். அதாவது ஸ்ரீ ராமபிரான்
நாராயணத்துவ பிரயுக்தமான பரதத்துவத்தை மறைத்துக் கொண்டு அக்ஞனைப் போலவும் அசக்தனைப் போலவும் அவதரித்திருக்கையில் மயாத்வம் சமரிஜாதோ கச்சலோக்கான் நிறுத்தமான்னு என்று ஜட்டாயுவுக்கு முக்தி அளித்தது எங்கனை பொருந்தும் என்று இக்கேள்விக்கு திருப்திகரமான விடை அளிக்க பட்டருக்கு புரியாமையாலே ஆலோசிக்க வேண்டியதாயிற்று. அப்போது ராஜாவும் அந்நியவரனாயிருக்க இவருடைய பாஷ்ய பாக்கியவசத்தாலே அங்கு ஒரு சுவாமி தென்பட்ட அவர் நம்பிள்ளை திருவரிடம் அர்த்த விசேஷங்களை கேட்டவர். இந்த பட்டர் அவரை அருகே வரவழைத்து செவியோடு செவியெடுத்து இப்பரசன் கேட்ட கேள்விக்கு நம்பிள்ளை எப்படி நிர்வகிப்பது என்று கேட்டார். அவர் சத்தியலோகாஞ்சயத்தில் என்கிற ஸ்லோகத்தை கொண்டு நிர்வகிப்பர் என்று சொல்ல அதை இவர் தமது மனத்தில் நன்றாக வாங்கிக் கொண்டு பிறகு ராதாவிடம் உபன்யசித்தார். அரசனம் மிகந்து விசேஷ சத்காரங்களை செய்தான். அந்த சத்காரங்களை பிராமணிகரான இவர் தம் கிரகத்திற்கு கொண்டு போக விரும்பாமல் நம்பிள்ளை திருவரிகளை கொண்டு சமர்ப்பித்து தேவதையுடைய ஸ்ரீசூத்திகளில் சிந்திப்போர் ஒரு சொல்லுக்கு பெற்ற சத்காரம் இது. இனி அடியேனை அங்கீகரித்தடி வாழ்விக்க வேண்டும் என்று வேறற்ற வரம் போலே விழுந்து பிரார்த்திக்க அவரையும் சேர்த்து கொண்டு உயிர்வித்தார். நம்பிள்ளியின் பகவத் விஷய உபன்யாசங்களை அவரும் ஈடுபடுத்தி சபாதரக்ஷ கிரந்தமாக்கி இருந்தார். அதிகாரி தௌர்பல்யத்தை கணிசித்து அதை நம்பிள்ளை பிரச்சாரத்திற்கு நியமித்து வருகிறது. அடுத்தது நம்பிள்ளையின் வைபவம் அர்த்த விசேஷங்களை பொறுத்தரே ஆதலால் அவ்வர்த்த விசேஷங்கள் திவ்யப்பிரபந்த வியாக்கியானங்களிலும் வார்த்தா மாலையும் முதலிய பத்திலும் பாக்கியசாலிகளால் உயிர்த்து விடத்தக்கனா. அடுத்தது இவரை தனியில் வேதாந்தரேத்யா அமிர்தவாரி ராசே வேதார்த்த சாரா அமிர்தபூர்வக்கிரம் ஆதாய வருஷம் தமகம் பிரவத்தியே காருண்யபூர்ணம் கலிவேரி தாசம். அடுத்து வடக்குத் திருவீர் பிள்ளை வைபவம். ஆனி மாதத்தில் பெரியாழ்வாருடைய திருவதார நன்னாளில் சுவாதி நட்சத்திரத்தில் இப்பேராசியை திருவதரித்தறினார். தீவிரபூஷணம் மோட்சுப்படி முதலிய அஷ்டாதச ரகசியங்களை எழுதிச் செய்த பிள்ளரோக்காச்சாரியருக்கும் ஆச்சாரிய ஹிருதயம் எழுதிச் செய்த அழகிய மணமாள பெருமாள் நாயனாருக்கும் திரு தந்தையார் இவர். இவருடைய நிஜ நாமதேயம் ஸ்ரீ கிருஷ்ண மகாகுரு என்பதாம். இந்த திருநாமமே பெரியவாச்சான் பிள்ளை என்கிற மற்றொரு ஆசிரியருக்கும் இருந்ததனால் நம்பிள்ளை திருவிழிகள் ஆசிரியத்திருந்த இவர்களுக்கு வாசி தருவதற்காக இவர் வடக்கு திருவீரி பிள்ளை என வழங்கப்பட்டு வந்தார். திருவரங்கம் பெரிய கோயிலில் வடக்கு திருவீதியில் இவர் வாழ்ந்து வந்ததுமே இத்திருநாமத்திற்கு காரணம். ஸ்ரீகிருஷ்ண பாரபாராப்ஜே நமானி சிரசா சதா எத்ரசார பிரபாவேனா சர்வசித்திர பூன்மமா என்பது இவருடைய தனி. இப்பேராசிரியனுடைய திவ்ய சரித்திரங்களை பற்றி முன்னோர்கள் விசேஷமாக எழுதி வைக்கவில்லை. ஆதலால் இவருடைய ஞான பெருமைகளை இங்கு விசேஷமாக அனுபவிப்போம். பகவத் விஷயம் என வழங்கப்படுகிற திருவாய்மொழி வியாக்கியானமான 36,000 படியை இவ்வாசிரியரை பட்டோலை கொண்டவர். உபதேசரத்தன மாலையில் தெல்லியதா நம்பிள்ளை செப்புதரகன்னை
வள்ளல் வடக்கு திருவேரி பிள்ளை இந்த நாடறிய மாறன் மறை பொருளை நன்குரைத்திரு 36,000 என்று அருளிய பாசுரத்தின்படி நம்பிள்ளையின் பகவத் விஷயோபன்யாசங்களை கேட்டு திருவள்ளத்தில் தரித்துக் கொண்டிருந்து அற்புதமாக பட்டோலை கொண்ட பெருமை இவ்வாதிசையருக்கு அசாதாரணமானது. சிலர் கூறுவதாலும் நம்பிள்ளை தோதுவாய்த்திருந்து அதனுடைய பங்கிகள் எப்படியோ அப்படியே அப்பங்கிகளே ஈட்டில் அமைக்கப்பட்டவை. இதில் ஔச்சித்யம் சிறிதுமில்லை. வாச்சிக்க விவகார நடை வேறு, கிராந்திக செயலி வேறு. கங்கா பிரவாகம் போல நம்பிள்ளையை எழுதிச் செய்கிறவையாய் கரகத்தா காவேரி என்னும்படியாக அமைந்த ஸ்ரீ சூக்திகள் அப்படியே ஈடுபடுத்தப்படுபடியானவை. மகோபன்யாசங்களில் குறிப்பிடுத்திக் கொள்ளும் முறையில் அமைந்தது ஈடு. ஈட்டின் பங்கி சன்னிவேசம் மாதிரி வேறு எந்த கிரந்தத்திலும் கண்டறியாதது, காண முடியாததுமான அத்விதீய விலட்சண சந்தர்ப்பம். சம்ஸ்கிருத வித்வான்களும் தமிழ் வித்வான்களும் தனித்தனியே உள்குழைத்தக்க உயர்ந்த ரச்சனா விசேஷம். ககனம் ககனாக்காரம், சாகரம் சாகரோபமஹா, சாகர சாகரோபமஹா என்கிறார் போலே ஈட்டிக்கு உவமை ஈடே என்ன வேண்டும் அத்தனை. மணிப்புல்வாட நடையில் மற்றும் பல ஆசிரியர்களும் எழுந்து விழுந்தார்கள் என்னும் இவருடைய ரச்சனா வைகரி தேனும் பாலும் நெஞ்சும் கண்டனும் அமுதுமத்து விளங்கும் அழகு அனுபவ ரசிகர்களுக்கே அறிய வேண்டியது. அர்த்தம் தெரியாமல் போனாலும் பங்கி சன்னிவேகத்தை சேவித்த மாத்திரத்திலே இரும்பு போல் வலியனெஞ்சும் இரு விருகும். பெரிய புலவர்கள் 18 வரிகளில் எழுத வேண்டிய பொருள்களை ஒரு வரியில் கம்பீரமாக அடக்கி எழுதும் திறன் இவ்வாசிரியருக்கே யாம். அடுத்தது மணவாள மாமனிகள் இவ்வாசிரியருக்கு வள்ளல் என்பது விசேஷனம் பெற்றெழுதினார். உதாரது என்றபடி ஔதாரியம் மிக்கவர்கள் வழிகள் பலர் புகழ் பெற்றிருந்தாலும் இவர் ஒருவருடைய ஔதாரியமே உண்மையில் கொண்டாடத்தக்கதும் ஒப்புயர்வத்ததும் ஏற்கனவே திருக்குறுப்பிரான் வெள்ளான் நிலடிச் செய்த 6000 படி வியாக்கியானமும் நஞ்சியர் நிலடிச் செய்த 9000 படி வியாக்கியானமும் இருந்தாலும் அவை மிகவும் சங்கிப்தங்களாகியாலே அனுபவ ரசிகர்களுக்கு பரிபூர்ண திருப்தியை விளைவிக்க போராதவை. நம்பிள்ளை தம்முடைய நல்லடால் ஏவிட பின் பெரியவாச்சான் பிள்ளை அருளிச் செய்த 24,000 படி வியாக்கியானம் அதுபோலே சங்கிப்த அன்றிற்கே சிறிது விரிவாகவே இருந்தாலும் 36,000 படி திருவதரித்த பின்பு அதுவும் சங்கிப்தமே என்னும்படியாயிற்று. அநேக ஸ்தலங்களில் 24,000 படி பங்கிகளும் ஈட்டு பங்கிகளும் ஒற்றுமைப்பட்டிருக்கையாலே முன்னம் அவதரித்ததான அந்த வியாக்கியானத்தை துணை கொண்டே ஈடு எழுகிறது பட்டர் என்பது தெரிகிறது. ஆயினும் ஈடு எழுதி எழுதப்பட்டதென்று தெரிகின்றது. ஆயினும் ஸ்ரீசூக்தி காம்பீரியமும் அர்த்தபௌஷ்கல்யமும் ஈட்டுக்கு அரிதர சாதாரணமாயிருப்பது பற்றியே இதுவே எங்கும் காலக்ஷேப ஆர்த்தமாக கொள்ளப்பட்டு குலாவப் பெறுகின்றது. ஸ்ரீ ராமாயணம் முதலிய இதிகாச புராணங்களிலிருந்து
மேற்கோளாக ஆங்காங்கு பரபல ஸ்லோகங்களை எடுத்து இதையே விடுவெடுத்ததாக வியாக்கியானம் செய்ததும் அழகு ஈட்டுக்கு சிறந்த அடிகளது. அடுத்தது திருவருத்தத்திற்கும் இங்கனே ஈடு வியாக்கியானம் அமைந்துள்ளது. அஷ்டஸ்லோகி பெரியபடி வியாக்கியானத்திலே வடக்கு திருவீரப்பிள்ளை அஷ்டாட்சர தீபிகையிலே தரடி செய்தறினார் என்று காண்கையாலே அஷ்டாட்சர தீபிகை என்கிற கிரந்தமும் இவ்வாசிரியரது கிருதி என்று தெரிய வருகின்றது. அது லுப்தம். இப்பேராசிரியர் உடைய பெருமைகளில் ஒன்றே நாம் உள்குழைந்து போத்தத்தக்கது. அது யாதெனின் உலகுக்கெல்லாம் உயிரான பிண்டலோகாட்சாத்திரையும் அழகிய மனோமாடப் பெருமாள் நாயனாரையும் பெற்றுக் கொடுத்ததே வடக்கு திருவீரப்பிள்ளை வைபவம். அடுத்தது பெரியவாச்சான் பிள்ளை. நமோ கிருஷ்ணஸ்வாத்வாய. ஆவணி மார்த்து ரோஹிணி நட்சத்திரத்தின் பூர்வ சீட்சி சந்ததியில் விவரித்தவர் பெரியவாச்சான் பிள்ளை. இவ்வாதிசையினுடைய சரித்திர வரலாறுகளை பற்றியும் விசேஷமாக அறிய பெறுகின்றோம். இவர் தம்மால் உலகுக்கு விளைந்த மகோபகாரம் அபரிமிதம் ஆதலால் அதை பற்றியே சிறிது பேசி உகப்போம். ஆழ்வார்களின் அருளிச்செய்திகளுக்கெல்லாம் மிக சிறந்த வியாக்கியானமும் ஸ்ரீ ராமாயணத்தில் பரவல ஸ்லோகங்களுக்கு இன்சுவையே விழெடுத்த வியாக்கியானமும் ஸ்தோத்திரத்தாதி வியாக்கியானங்களும் இவர்களை செய்தவை. இவருடைய அப்பிரதிமமான பாண்டித்யத்தையும் அபரமேயமான மேதா பிரதிபா விலாசத்தையும் நன்கு புலப்படுத்துகின்றன. வடக்கு திருவீரப்பிள்ளை இவரும் நம்பிள்ளை திருவர்கள் சப்பிரம்மச்சாரிகளாக வாழ்ந்து சகலார்த்தங்களையும் சம்சய விபத்யமத கற்றவர்கள். நம்பிள்ளை சகலசாஸ்திரங்களையும் ஒரியடைவே அதிகரித்து அந்த பாண்டித்யம் முழுவதையும் அருட்செய்யல் பொருள் உபன்யாசங்களிலே உபயோகப்படுத்தி வந்தார் என்பது பிரசித்தம். அவ்வண்ணமாகவே இவ்வாதிசரீரம் சகலசாஸ்திரஜராகி தமது ஞான விளக்கத்தை வியாக்கியானங்கள் அருளிச் செய்வதில் வெகு அழகாக செலுத்தி இவ்வுலகுக்கு மகோபகாரர்களின் தலைமை ஸ்தானம் பெற்றவினார். அடுத்தது மதாந்தரஸ்தர்களில் பட்டபாஸ்கரனும் வித்யாரண்யனும் வேத பாஷ்யங்களை விபலமாக எழுதி பெற்றவர்களே. ஆனாலும் அந்த பாஷ்யங்களானவை பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களின் முன்னிலையில் பகல் விளக்கும் மின்மினியுமாயிருக்கும். அந்த வேரபாஷ்யங்கள் சுமையாக இருந்தாலும் இன்னது சொல்லித்து என்று ஒருவருக்கும் அறியப் போகாது. மூலத்தில் ரசம் இருந்தாலோ பாஷ்யத்தில் ரசம் காண முடியும். காடு பரந்த கர்மகாண்டங்கள் கர்மனிஷ்ணாதர்களுக்கு உபயோகப்பட்டவையா உள்ளன. பகவத் குண பிரசம்சை என்பது ஓரிடத்திலும் அணுமாத்திரமும் காண முடியாதது. பகவத்குண ரசிகர்களுக்கு அவை கொண்டு பயனுமில்லையே. அப்படி அன்றுக்கே திராவிட வேத பாஷ்யக்காரரான பெரியவாச்சான் பிள்ளையின் ஸ்ரீசூக்தி ஒவ்வொன்றும் பகவத்குணானுபவ
விசாரித்தால் தான் அல்லது பொதுபோக்கு வரியான மூச்சுக்களுக்கு ரசாயனமாயிருக்கும். பகவத் விஷயத்தில் சேராமல் பாஷ்ய விஷயங்களை பற்றி பேசினாலும் கூட பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானம் மிக மிக அதிசயிக்கத்தக்கதாயிருக்கும். ஒன்றே இங்கெடுத்து காட்டுவோம். பெரிய திருவழியில் திருநறையோர் விஷயமான பாசுரங்களும் 6, 7, 4. மென்மலர் மேல் களியார் வண்டுகள் ஒன்னா பாமர் தென்றல் அதர்தூத்தா நடில்வாய் முல்லை முருவலிக்கும் நரியூர் நின்ற நம்பியோ என்பது ஒரு பாசுரம். இது சாதாரணமாக சோலைகளில் நடக்கும் செய்தியை சொல்லுவது. வண்டுகள் மதுபானம் பண்ணுவதும் தென்றல் காத்து தூறுதலும் முல்லை வாய் திறப்பதுமான சம்பவம் சொல்லி இருக்கிற விது ஸ்வாபதே ஓக்தி. இது ஸ்வபாவோக்தி. ஆனாலும் இங்கு சொல் சேர்க்கை அமைந்த அழகை நோக்கி பெரியவாச்சான் பிள்ளை தமது வியாக்கியானத்தில் அருளி செய்திருப்பதாவது மென்மலர் மேல் இத்தியாதி கண்டுவிடவெங்கும் பரப்பு மாற பூத்து கிடக்குமிடே அதவே மருபானார்த்தமாக கிட்டின வண்டுகள் அத்தை கிட்டப்பெற்ற ஹரிஷத்தாலே கழித்து நிஷித்த சேவை பண்ணுவாரை போலே மதுபானத்தை பண்ணித்தின. அத்தை கண்ட தென்றல் நாட்டிலே படியை தூத்திட்டு அத்தை கண்ட முல்லை புகுந்து பிரமாணத்தை அனுசந்தித்து அதுதான் அப்படி செய்கிறது, இதுதான் இப்படி செய்யக்கூடாது என்று வாய்விட்டு சிரிக்க மாட்டாமை ஸ்மிதம் பண்ணித்து என்று. இதனை நாமே விவரிப்போம். வண்டு கள்ளுண்ணதாகவும் தென்றல் அதர்தூத்திரதாகவும் முல்லை முருவலித்ததாகவும் மூலத்தில் உள்ளது. அவ தூத்துதல் என்றும் சொல்லுக்கு புஷ்பங்களை தூத்துதல் என்கிற பொருளை அல்லாமல் பழித்தூத்ததா என்கிற வருடம் உண்டாதலால் அதை கொண்டு ரசோக்தியாக இங்கு மிக அழகிய வியாக்கியானம் செய்துள்ளபடி அழுகிறபடி விதுவேஷத்தால் கள்ளுண்ண நேர்ந்து விட்டாலும் அதை கண்ட ஒருவன் கள்ளுண்டான் கள்ளுண்டான் என்று நாட்டிலே பழிதூத்த பெறப்பட்டானான். இவ்விரண்டையும் கண்டு ஒரு சுத்த சாத்விகன் ஏதோ விதுவசித்தால் ஒருவன் ஒரு கால் மதுபானம் பண்ணா நேர்ந்து விட்டா அதை பற்றி இப்படியும் ஒருவன் பிடிதூத்த வேணுமோ? இவ்விரல் தருமா ஞானத்தில் இது சகஜந்தானே என்று வாழாவிற்கலாகாதோ என்று வாய் விட்டு சிரிக்க மாட்டாமல் இது என்ன உலகியற்கை என்று புன்சிரிப்பு செய்கிறானாம். எப்படிப்பட்ட அதிகாரிக்கும் ஒரு நிஷித்த காரியம் செய்ய நேர்ந்து விடுவது சகஜமென்றும் அதை பற்றி ஒருவன் பழிதூத்த தேர்வதும் சகஜமென்றும் இதொரு பிரமாதமா இதை பழிதூத்த வேணுமோ என்று சில மகான்கள் நினைப்பது உண்டென்றும் என்கிற சன்னிவேஷம் உணர்த்தியதாக வியாக்கியானங்கள் கண்டது விலட்சண மேதாவிலாசம். இதில் ஓர் எடுத்துக்காட்டாக ஈண்டு அமைக்கப்பட்டது. அத்தியாத்ம சாஸ்திரார்த்தங்கள் அபரிவிதமாக காண்பதோடு இத்தகைய லௌகீக வாக் விநியாசங்களும் விபலமாக காணப்படும் பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானங்களை. அடுத்தது திவ்ய பிரபந்தங்களுக்கு வியாக்கியானம் இத்தரிடம் திருப்பணியில் மற்றும் சில ஆச்சாரியர்கள் கை வைத்ததுண்டு. ஆனால்
பூர்த்தியாக 4000க்கும் வியாக்கியானம் மிட்டலறினவர் என்றும் பெருமை இவர் இவ்வாதிசிரியர் ஒருவருக்கே அசாதாரணமாக அமைந்ததாகும். இவ்விஷயம் உபதேசரத்தனமாலையில் பிள்ளான் நஞ்சியர் பெரியமாச்சான் பிள்ளை எல்லார் வடக்கத்தில் நீரி பிள்ளை மணமாலையோகி திருவாய்மொழியை காத்த குணமாளர்ந்து நஞ்சியை கூறு. நஞ்சியல் சீர்வியாக்கேகள் 4 பெஞ்சாமி யாவைக்கும் இல்லையே தஞ்சீரால் வேகுருவின் தம்பி மண்ணு மணமாளமணி செய்யமவை தாமும் ஷிலா. பெரியவாச்சான் பிள்ளை பின்கொண்டவைக்கும் தெரிய வியாக்கேகள் செய்வால் அருளிச்செயல் பொருளை ஆரியர்களுக்கு இப்போது அருளிச்செயல் ஆய்த்தறிந்து என்ற பாஜகங்கள் எனாலும் உணரத்தக்கது. பெரியாழ்வார் திருவடியில் 400 வாசகங்களுக்கு மாத்திரம் இவ்வாசகர் தம் வியாக்கியானம் லுப்தமாயிருந்தது என்றும் மணவாள மாமனிகள் பலருடைய பிரார்த்தனைக்கிறங்கி அக்குறையை தாம் நீக்கி எழுதினார் என்றும் சம்பிரதாயம் வல்ல பெரியோர் பகர்வர். அடுத்தது கடல் ரத்னாகரம் என்றும் பெயர் வைத்திருந்தால் போல இவ்வாதிசரியின் வியாக்கியானம் கடல் எண்ணிறந்த விசேஷார்த்த ரத்ன நிதியாக புகழ் பெற்றுள்ளதாகத்தான் அதனை அனுபவிப்பதே இவ்வாச்சாரியருடைய பெருமை அனுபவம். அடுத்தது அர்த்தாத் இங்கு ஒரு முக்கியமான விஷயம் விளக்க வேண்டியதாகிறது. நமது சம்பிரதாய கிரந்தங்களில் பெரியமாச்சான் பிள்ளை என்னும் ஆச்சான் பிள்ளை என்னும் யவதேச பேரும் காண்பதுண்டு. பெரியமாச்சான் பிள்ளையின் சமகாலத்தவர்கள் சிலர் இவரை ஆச்சான் பிள்ளை என்றும் அடங்கியிருந்தாலும் பிற்பட்டவர்களான மணவாள மாமனிகள் போல்வார் இவரை ஆச்சான் பிள்ளை என்று சொல்லாமல் ஓரிடத்திலும் விளங்குவதில்லை. மணவாள மாமனிகள் தமது ரகசிய வியாக்கியானங்களை ஆச்சான் பிள்ளையின் ஸ்ரீசூர்த்தியாக பலவிடங்களிலும் எடுத்துக்காட்டுவில்லவை பெரியவாச்சான் பிள்ளை உடையனவே என்று நாமும் மயங்கி இருந்து பன்னிரதிங்களை அனுபவம் முதலான சில நூல்களிலே ஆச்சான் பிள்ளை எழுதி செய்தலான பரந்த ரகசிய ஆதிகளையும் பெரியவாச்சான் பிள்ளை அருளிச்செயலாக எழுதியிருந்தோம். பிறகு நிகழ்ந்த விபலமான ஆராய்ச்சிகளினால் தேறின தெளிவுகளை ஆச்சான் பிள்ளை அஷ்டாதசாத்தியாயி முதலான விமர்ச கிரந்த முகேன உலகுக்கு விளங்கி இருக்கிறோம். அவற்றில் நிரூபித்த பரபர ஹேத்துக்களை 2-3 மாத்திரம் இங்கு எடுத்துக்காட்டி நிற்போம். பரந்த ரகசியம் முதலிய ரகசிய கிரந்தங்களினையும் பெரியவாச்சான் பிள்ளையை விரிவாக அருளிச் செய்திருந்தால் உபதேசரத்தின மாலையில் திவ்ய பிரபந்த வியாக்கியான விஷயத்தில் பெரியவாச்சான் பிள்ளைக்கு மகத்தான கௌரவத்தை காட்டிவிட்டு ரகசியார்த்த பிரகாசன விஷயத்தில் பிள்ளைக்காச்சாரியருக்கு மகத்தான பெருமையை விளக்கி இருப்பது விரசமாகும். ரகசியார்த்தங்களையும் பெரியவாச்சான் பிள்ளையே பிரபஞ்சனம் செய்தினார் என்ற ஒரு பாசுரமாவது அவசியம் அருளி செய்திருக்க வேண்டும். மாமனிகள் இதை உபதேசிக்க பிரசக்தியே கிடையாது. ரகசியார்த்தத்திற்காக பெரியவாச்சான் பிள்ளையை பற்றி ஒரு பாசுரம் கூட அருளாமையாலும் அருகத்திய பிள்ளை லோகாச்சாரியற்கே 7 பாசுரங்கள் அருளி செய்திருக்கையாலும் அவ்வுலகாசிரியருக்கு பிற்பட்டவரே பரந்த ரகசியாதி கிரந்தகர்த்தா என்பது தெளிவாகும். நம்பிள்ளை திருவழிகளில் நீராக கேட்பவரும் பலவிதங்களில் பெருமை பெற்றவருமான பெரியவாச்சான் பிள்ளை பரந்த ரகசியாதிகளை அருளிச் செய்திருந்தால் அவருடைய கிரந்தங்களை விட்டு விடலோகாச்சாரியருடைய மூச்சுப்படி முதலான கிரந்தங்களையே எங்கும் யாவரும் காலக்ஷேம கிரந்தமாக கொள்ள பிரசக்தியே இராது.
ஆச்சான் பிள்ளை சந்ததியார் என்று சொல்லிக் கொள்பவர்களும் கூட இத்தைக்கும் நாளைக்கும் பரந்த ரகசியார்களின் பெயரையும் கேட்டறியாதவர்களாக அன்றோ உள்ளது. அன்றையும் பரந்த ரகசியத்தில் வேதாந்தாச்சாரியர்களை சில வாதங்களுக்கு மறுப்பு உரைக்கப்பட்டு இருக்கிறது. பெரியவாச்சான் பிள்ளை ஸ்ரீசூக்திகளை மேற்கோள் காட்டும் வேதாந்தாச்சாரியர் பெரியவாச்சான் பிள்ளைக்கு பிற்பட்டவர் என்பது நிறுவிவாதம். அவருடைய உக்திகளுக்கு விடை கூறுகின்ற பரந்த ரகசியக்காரர் பெரியவாச்சான் பிள்ளையாயிருக்க தகுதி இல்லை. ஆகவே வேறொரு ஆச்சாரியர்களின் கிரந்தங்களை பெரியவாச்சான் பிள்ளையின் கிரந்தங்களாக கொள்வது அனுச்சித்தம் என்று பெரியவர்களின் துணிவு. பெரியவாச்சான் பிள்ளை என் கம்பீரமான ஸ்ரீசூக்திகள் அமுதனும் ஆத்தவினியவை. இவ்வாசிரியர் அவதரியாதிருந்தால் ஸ்ரீ வைஷ்ணவ உலகுக்கு ஆனந்தானுபவம் மிகவும் குன்றியே இருக்கும். இவரது திருமணிகளை நமக்கு தஞ்சம் அவர்கள் முடிச்சினார். அடுத்தது பிடலோகாச்சாரியர் வைபவம். ஐப்பசியில் திருவோணத்தன்று அவதரித்த தொடர்பு காண்டுகளான இவ்வாசிரியரின் பெருமையை சிறிது பேசி மகிழ்வோம். இவருடைய ஞானானுஷ்டான பெருமைகள் ஒருவருவருக்க பரமகருணையின் திறத்தை என்னென்று பகிர்வது. ஆச்சாரியர்கள் பொதுவாக இருவகைப்படுவார்கள். அனுபவத்தி பிரசன்னாச்சாரியர்கள் என்றும் கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியர்கள் என்றும். சிஷ்யர்கள் பரகால் துவண்டு வேண்ட அதனால் அனுகிரகிப்பவர்கள் அனுபவத்தி பிரசன்னாச்சாரியர்கள் ஆவர். சிஷ்ய பிரார்த்தனையை சிறிதும் எதிர்பாராமல் தம்முடைய இயற்கை என் அருளால் தாமாக கழித்து பயனாகிலும் பாங்கந்தராகிலும் செயல் நன்னாக திருத்திக் கொண்டவர் பணிகொள்வான் என்ற கணக்கிலே தாமாகவே அனுகிரகித்தருபவர்கள் கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியர்கள். அடுத்தது தமர் ஆச்சாரிய கோஷ்டியில் எம்பெருமானார் தாம் கிருபாமாத்த பிரசன்னாச்சாரியர் என்கிற வட்டத்தை முதன்மையாக பெற்றவர். ஆயினும் அவர் சம்பிரதாய ரகசியார்த்த விவரணமாக ஒரு கிரந்தமும் செய்தாருள்ளது. பிரம்மசூத்திரங்களின் அர்த்தங்களை விவரிக்க 3 நூல்களை அருளி செய்தவர். ரகசியார்த்த விவரணமாக ஒரு சிறு நூலாவது அருளி செய்திருக்கலாம். இன்னும் ஒரு திருக்கோலம் பூண்டு, அதாவது மணமாட மாமனிகளாக அவதரித்து மிக விரிவாக அருளி செய்ய வேண்டும் என்று திருவில்லம் பற்றி இருந்தமையாலே ஸ்ரீ ராமானுஜரான அந்த அவதாரம் தங்கிலே ரகசியார்த்தங்களை ஈடுபடுத்தாமே சென்றனர். ஸ்ரீபாஷ்யம், கீதாபாஷ்யம், கத்தியத்திரயம் முதலிய திவ்யகிரந்தங்களின் சம்பிரதாய ரகசியார்த்தங்களும் ஆங்காங்கு சேவிக்கப்பட்டே இருந்தாலும் அவற்றை கையெழுங்கு நெல்லிக்கனியாக காட்டி தாராத குறை அக்குறை தீரவே சர்வஜ சர்வபூமரான இப்பிடலோகாச்சாரியர் தாமே முதலாக ஸ்ரீ வைஷ்ணவ மண்டலிக்கு மகோபகாரம் செய்தறினார். லோகாச்சாரியர் என்ற திருநாமம் இவர்க்கே தகும். இவ்விரல்தரமான ஞானத்தின் அகவிருளை அறவே வடிக்க வந்த சூக்திகளை தேனும் பாலும் நெய்யும் கண்ணலும் அமுதுமாக அளித்திறந்தவர் இம்மகாச்சாரியர். இவருடைய சர்வஜத்துவமும் பரமகாரணிகத்துவமும் பரம பிராமணிகத்துவமும் ஒவ்வொன்றும் நெஞ்சால் நினைப்பது. ஓரர்த்தத்திலும் ஆக்கிரகமின்றிக்கே ஆச்சாரிய பரம்பரா பிராப்தமான அர்த்தங்களையே
அற்புதமாக அமைத்திருக்கும் அழகு இவருடைய கிரந்தங்களுக்கு அசாதாரண செல்வமாயிருக்கும். இவர் அருளிச் செய்த நூல்கள் அஷ்டாவதார ரகசியம் என்று சுப்பிரசித்தமாயிருக்கு. அவற்றில் ஒப்பில்லாத திவ்யசாஸ்திரம் ஸ்ரீவிதரபூஷணம். அடுத்தது நிகமாந்த குரு வைபவம். நம்மை ராமானுஷ தரிசனத்தை வளர்த்தருடைய ஆச்சாரியர்களில் ஸ்ரீமன் நிகமாந்த மகாகுரு சிறந்த ஸ்தானம் பெறுவர். இவர் பலபடிகளாலும் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை பெருமைப்படுத்தினர். ஸ்ரீபாஷ்யத்திற்கு காப்பாக பலவர் கிரந்த ரத்னங்களை அருளிச் செய்தும் ஸ்ரீபாஷ்யத்தை பரகால் பிரவச்சனம் செய்தலையும் ஸ்ரீபாஷ்யார்த்த தூஷகர்களை பலவாறு கண்டித்தும் ஸ்ரீபாஷ்யக்காரரை பல பல ஸ்லோகங்களால் ஏற்றியும் இப்படியே தவறு வாழ்நாள் கழித்த மகானுபாவரிவர். ஞாச சித்தாஞ்சனம், தத்துவமுக்தாகலாபம், சர்வார்த்த சித்தி, அதிகரணசாராவளி, தத்துவதீகா, சததூஷணி, தாத்பரிய சந்திரிகை இத்தாரிகளான பல உத்கிரந்தங்கள் நமது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு அணிவிளக்காக அவதரித்துள்ளவை. இவர் 30 தடவை ஸ்ரீபாஷ்ய பிரவச்சனம் செய்து அருளினவர் என்பது சங்கல்ப சூரியோதயத்தில் இவர் தாமே படித்தார். திரிவிஷத்வாரம் ஸ்ராவித சாரீரக பாஷ்யா என்ற ஸ்லோகத்தினால் விளங்கும். ஞானவரித்தானவை, வைராக்கியம் முதலிய சகல குணங்களிலும் நிகழ்த்து இப்பேராசிரியருடைய சரித்திர வரலாறுகளை பற்றி சுருக்கமாகவும் விரிவாகவும் பல நூல்கள் வெளியிட்டிருக்கிறேன். வேதாந்த தேசிக கிரந்த மாலையை பதிப்பித்திருக்கிறோம். அது இப்போது துர்லபம். மறுபதிப்பு செய்ய மிக்க விருப்பம் உடையது. நித்திஷ்டி நித்தியமங்கலம். அடுத்தது மணவாள பாவனைகள் வைபவம். நாளைக்கு நுழைக்கலாம். அஸ்மத் விரதம் ஆரம்பம் யதிசேகமத்தியமாம் லக்ஷ்மி வல்லவரையும் தான் வந்தே குரு பரம்பராம்.